இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் புள்ள கலைஞ்சு போனதை விட ஸ்கூல் என்னை விட்டு போக போதுன்னு நினைச்சா என்னால தாங்கவே முடியல. ரத்னா, இந்த நேரத்துல அத பத்தி பேசணுமா? நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இல்லட்டி, நம்ம கிட்ட நேரம் இல்ல. விட்டா டிபார்ட்மெண்ட்ல இருந்து பள்ளிக்கூடத்தையே மூடிடுவாங்க. ஆமா சிஸ்டர், அவங்க ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. அண்ணா, நாம என்னன்னு தப்பு பண்ணோம்? அந்த 7 குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது ஒரு தப்பா அண்ணா? சண்முகம், நம்ம பசங்க படிப்புல மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ்லயும் பெரிய ஆளையும் வந்துட்டு இருக்காங்க. இதோ இப்ப ஸ்டேட் லெவல் காம்படிஷன்லயும் கலந்துக்க போறாங்க. அவங்க கிட்ட போய் இப்போ ஸ்கூல மூட போறாங்கன்னு எப்படி சொல்றது? எதிர்பார்க்கல. அண்ணா, இந்த ஸ்கூல் கிடைக்க நீ எம்பட்டு கஷ்டப்பட்ட. இது என்ன பணத்துக்காகவா செஞ்சோம்? அந்த 7 குழந்தைங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் தானே பாடுபட்டோம். இப்ப நம்ம கையை விட்டு இந்த ஸ்கூல் போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வேற நாதியே இல்லை. என்ன ஏய், இப்ப நீ வருத்தப்பட்டு பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்து என்ன செய்ய முடியும்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது. அண்ணா, நீ தானே ஏதாவது செய்யணும். நீ தான் அந்த ஸ்கூலை காப்பாத்தணும். உன்னால முடியுமா? ஏம்ல எம்பிட்டு நடந்து போச்சு. ஏம்ல இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம விட்டிய? சண்முகம், நிறைய நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தானே நாங்களும் சொல்லாம விட்டுட்டோம். மன்னிச்சிரு சண்முகம். என்னல சொல்லுத? என்னல என்கிட்ட சொல்லாம விட்டிய? ரத்னா, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? ஆமா அண்ணா, இவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு நாங்க ஒரு பர்டிகுலர் ஆளு சந்தேகப்படுறோம். யார் மேல சந்தேகப்படுத்திய? யார் என்ன செஞ்சாவ? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிக்கிற சில பசங்க ஸ்கூல்லயே சிகரெட் பிடிச்சானுங்க. அவங்கள நான் கையை கழுமா பிடிச்சிட்டேன். என்னது? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்குள்ளேயே ஸ்மோக் பண்ணானா? ஆமா, அன்னைக்கு நான் ஸ்கூல்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ